எத்தனை பேர் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி பார்த்துருக்கிறீங்க? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்துருக்கு. நான் பேசுற தமிழ் புரியுதா? ஹலோ, ஏசு கிறிஸ்து படம் பார்த்துருக்கீங்களா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கையை உயர்த்தி இப்படி காட்டுங்க பாப்போம். ஆமா, நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. வண்டர்ஃபுல். அதுல பார்த்தது நான் அதுல பார்த்த அந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து பட்ட பாடு மரணங்களுக்கு நாட் ஈவன் 1% வரவே வராது. ஆனா அதுவே பயங்கரமா இருக்கு, நம்மளால பார்க்க முடியல. நான் அந்த படத்தை இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்ததே கிடையாது. ஆனா அது இயேசு கிறிஸ்து பட்ட பாடு மரணங்களுக்கு ஒப்பிடையா வைக்க முடியுமோன்னு கேட்டீங்கன்னா நாட் ஈவன் 1%. 1% கூட அவர் பட்ட பாடுகளுக்கு இந்த படம் கிட்ட வரவே வராது. ஆனா இதுவே பயங்கரமா இருக்கு. அதுல நடிச்ச அந்த இயேசு கிறிஸ்துவா நடிச்ச ஒருத்தருடைய சாட்சி இன்னும் யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 2 நாளுக்கு முன்னாடி கேட்டேன். அந்த சாட்டை அடிக்கிற ஒரு சீன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ரோமர்கள் மிக கொடூரமாய் ஆட்சி செய்தவர்கள். அவங்க கையில வச்சிட்டு இருந்தது, அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்தில், ஃபிளாக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்களா? சத்தமா சொல்லுங்க. ஃபிளாக்ரம். சத்தமா சொல்லுங்க. புதுசா ஒரு வார்த்தை கத்துக்கலாம், சொல்லுங்களேன். ஃபிளாக்ரம். சத்தமா சொல்லுங்க. ஃபிளாக்ரம். அந்த ஃபிளாக்ரம் என்றது சாட்டை 12 லெதர் பெல்ட்ஸ் அதுல தொங்குமா. 12 லெதர் பெல்ட். 12 லெதர் பெல்ட். நல்லா கவனிங்க. அந்த ஒவ்வொரு லெதர் பெல்ட் கீழையும் மெட்டல் பால்ஸ், மெட்டல்ல இரும்பு பால்ஸ் இருக்குமா. அதற்கு கீழே கூர்மையான எலும்புகள் கொக்கி போன்ற காரியம். ஒரு ரோமானிய ரொம்ப கொடூரமா தண்டனையை கொடுப்பவர்கள், அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு நபரை அவர்கள் ஒரு அடி ஓங்கி அடித்தார்கள் என்று சொன்னால், அந்த 12 லெதர் பெல்ட்டும் அது கீழே இருக்கிற மெட்டல் பால்ஸோட சேர்ந்து இருக்கிற அந்த கொக்கிகளும் எலும்புகளும் போய் அந்த நபருடைய முதுகுகளை இப்படி பிடிச்சிக்கும், மாட்டிக்கும். போயிட்டு அது ஒரு வாட்டி ஓங்கி அவன் இழுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் சதைகள் அப்படி பீறி கொண்டு வரமா. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நைட்டு ஃபுல்லா அவரை தூங்க விடாம அவரை டயர்டாக்கி அவர் முகத்தில் காரி உமிழ்கிறார்களாம். ஒரு மனுஷனுடைய முகத்துல காரி துப்புனாங்கன்னா அதற்கு எதற்கு அடையாளம் என்றால் கீழ்த்தனமா நினைக்கப்பட்டவர்களா துப்புவாங்க. ஏங்க, இன்னைக்கு உங்க முன்னாடி ஒருத்தன் காரி உமிழ்ந்து துப்புறானா சும்மாவா இருப்போம்? அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்களாம். அவர் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு தான் இருந்தார். காரணம், அவருக்குள்ள இருந்த ஒரே சிந்தனை என்ன தெரியுமா? என் பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சிலுவையின் மரணத்திற்கு போய் தான் நமக்கு மீட்பை கொண்டு வரணும்னு அவருக்கு அவசியமே கிடையாதுங்க. வேற விதத்துல போய் நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்த கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியானவர் அவர் தன்னைத்தானே ஜீவ பலியாய் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நைட்டு ஃபுல்லா அவர் அடிச்சு அடுத்த நாள் சாட்டை அடிக்கும் போதே உடம்புல இருக்கிற பாதி ரத்தம் வெளியே போயிருச்சு. அதை முடிச்ச உடனே முள் கிரீடத்தை அவருக்கு சூட்டினார்கள் என்று வேதத்துல பார்க்கிறோம். அது ஒவ்வொரு முள்ளும், அந்த முள்ளே ஒரு விஷமான முள். ஆக்சுவலி அதை அவர் சிரசில வைத்து தங்கள் கரங்களில் வைத்திருக்கிற குச்சிகளை, கொம்புகளை வைத்தவர்களை அவரை ஓங்கி அடித்தார்களாம் தலையில. சயின்டிபிக் பயாலஜிக்கலி சில காரியத்தெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வேதனையை தாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியவே முடியாது. ஒரு வாட்டி அவரை ஓங்கி அடிக்கும் போதும் இந்த முற்கள்
அவருடைய ஸ்கல் உள்ள இருக்கிற ஸ்கல்ல வந்து டேமேஜ் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி உடம்புல பாதி ரத்தம் போயிருச்சு. தாவீது சொல்றார், அவருடைய முதுகு உழம்பட்ட நிலம் போல ஆயிற்றான், அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன கூடலாம். அந்த எலும்புகள்லாம் தெரிகிற அளவுக்கு அடி வாங்கி இப்ப முள்கிரீடம், ஆல்ரெடி ரத்தம் போயிருச்சு. அதை முடிஞ்ச உடனே கொல்கதாவுக்கு நேராக அவரை அழைத்து சென்றார்கள். அந்த போற பாதை இப்போ இருக்கிற மாதிரி நல்ல ஃபர்னிஷ்டான பாதை இல்லை, முட்களும் கரடு முரடான கற்களும் இருந்த ஒரு பாதை அந்த காலத்தில். அது வழியா அவர் நடந்து போனோம். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் என்று சொல்றார்கள். இவர் இருக்கிற இடத்துல கொல்கதாவுக்கு 1/2 கிலோமீட்டர். அவ்வளோ அடி வாங்கிட்டு 1/2 கிலோமீட்டர் எப்படி நடந்தாருன்னு தெரியல. சாதாரண முள்ளு குத்தினாலே நடக்க முடியல நமக்கு. அவ்வளோ அடி வாங்கிட்டு இப்போ போறாரு. பாரமான சிலுவையை தோள்களிலே சுமத்தப்படுகிறது. அதை கொஞ்சம் கூட தாங்க முடியாம நடந்து போய் அடிக்கடி கீழே தவறி விழுறாரு. இப்போ இதெல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவா நடிச்ச அவர் சாட்சி சொல்றாரு. என்னன்னா, அந்த சாட்டை எடுக்கிற சீனை வந்து உண்மையாவே அதே மாதிரி இருக்கணும், ரியலாவே இருக்கணும், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ரியலா இருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ லெவல் ஆஃப் லெதர் ஷீட்ஸ், பண்டில் ஆஃப் லெதர் ஷீட்ஸை அவர் முதுகுல போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களாம். உண்மையா அடிச்சிட்டு இருந்தாங்க. அடிக்கிற அடியில உண்மையா தெரியணும்னு சொல்லிட்டு அப்படி அடித்து கொண்டிருக்கும் போது நடந்த உண்மை சம்பவம், ஒரு கொக்கி, அதுல இருக்கிற ஒரு ஒரிஜினல் கொக்கி தெரியாதனமா அவருடைய விழாக்களை போய் மாட்டிக்கிச்சான். ஒரே ஒரு கொக்கி விழாவில் போய் மாட்டிக்கிச்சு. அந்த லெதர் ஷீட் இறங்கிருச்சு அடிக்கும் போது. அவர் கண்ணீரோடு சொன்ன ஒரு காரியம், இந்த ஒரு அடிக்கே தாங்க முடியாம கிட்டத்தட்ட 6 மாதங்கள் என்னால் எழும்ப முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டேன். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பட்ட பாடுகள், அவர் சொல்றாரு, எத்தனை அடி வாங்கிட்டு எப்படிதான் அவர் எழுந்து நடந்து போனாருன்னு தெரியல எனக்கு, என்னால அந்த ஒரு அடியே தாங்க முடியல. அவருக்குள்ள இருந்தது ஒன்னே ஒண்ணுதாங்க, எப்படியாச்சு என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செஞ்சு முடிச்சிடணும், அவர் விருப்பத்தை நான் நிறைவேற்றிடணும். அந்த ஒரு நோக்கம் மாத்திரம் தான் அவருக்குள்ள கடைசி வரைக்கும் இருந்தது.